ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்டேட்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த 10த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி ஓகேங்களா, இந்த ரிசல்ட் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பங்கள்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அஃபிஷியல் டேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய விரைவில் இன்றோ இல்லை நாளையோ பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேறு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா மோஸ்ட்டாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வர மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தா நம்ம எதிர்பார்த்தது ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி, ஆனால் பார்த்தா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா 10த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸு கண்டிப்பாக மே 20ஆம் தேதி இருக்கவே இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே ரெடி, எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு ரெடியாக தான் இருக்குது ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸு. ஏன் பார்க்குறேன், ஏன் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அது மேலே தான் ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸில் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸை அதுக்கப்புறம் தான் வெளியிடுற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இது பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தான் வரப்போகுது. மேபி பார்த்தீங்கன்னா 12த்துக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வரலாம். ஆனால் 10த்துக்கு உங்களுக்கு ரொம்பவே முன்னாடி தான் வரப்போகுது ஓகேங்களா. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மே 20க்கு முன்னாடியே தான் வரும். பார்ப்போம் ரிசல்ட்ஸ் டேட்ஸு எப்படி வரப்போகுதுன்றது ஓகேங்களா. இதை பற்றி நான் கம்மிங் வீடியோவில் டீட்டெயில்டாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க.